டிசம்பர் 15 திங்கட்கிழமை. புதிதாக்கும் வல்லமை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4:16. புதிதாக்கும் ஆண்டவரே என்று நாம் ஜெபிக்கும் போது நம் அருமை ஆண்டவர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என அனைத்தையும் முற்றிலும் புதிதாக்குகிறார். புதிய வல்லமை, புதிய கிருபைகளை நமக்கு தந்தருளுகிறார். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம் உள்ளான மனுஷனை புதிதாக்கும்படி ஆண்டவர் 2 காரியங்களை வைத்திருக்கிறார். ஒன்று முழுக்காகிய மறுஜென்மம், மற்றது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். தீத்து 3:5 என்று வேதம் சொல்லுகிறது.